மதுரை ஆலங்குளம் டிசைன் நகர் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் காரில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். பாஜகவின் நிர்வாகியான கருப்பசாமி காரில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். முழு விவரங்களை வழங்கலாம். அதாவது பாஜக நிர்வாகி மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். காரில் இருந்து சடலமானது காவல்துறையினை மீட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதை பாஜக செல்லூர் மண்டல ஓபிசி அணி மாவட்ட செயலாளராக மதுரை ஆலங்குளம் விஜயநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. இவர் மதுரை கூடல்புதூர் பகுதியில் காரில் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். காரில் உயிரிழந்த நிலையில் உடலானது சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் கூடல்புதூர் காவல்துறையினர் வருகிறார்கள். கடந்த தினங்கள் காரை எடுத்து சென்ற நிலையில் இன்று காலை காரில் இருந்து உடல் மீட்கப்பட்டு காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒரு உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடல் குழு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. காரில் ஏன் இறந்திருக்கிறார், எதனால் இறந்திருக்கிறார், கொலையா தற்கொலையா என்று கூடல்புதூர் காவல் நிலைய போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். அவருடைய குடும்பத்தினரும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கடந்த 15 நாட்களாக காணவில்லை என்றும் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூடல்புதூர் காவல் நிலைய போலீசார் ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் அவரை உடலை காரில் இறந்தவாறு உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடல் பிரிவுக்காக அனுப்பி வைத்திருக்கிறது. பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.